Very good morning, Spartans. Myself, Ruben. And in the video, ELLIOT wave important topic, corrective wave பற்றி நம்ம பார்க்க போகிறோம். So first of all, and already ஓரளவு ஒரு ப்ரீவியஸ் எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, கரெக்டிவ் வேவ்னா என்னது அப்படின்ட்டு, which is A, B, C. So we know இதுதான் ஏபிசி அப்படின்றது தான் கரெக்டிவ் வேவ். சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா இது நார்மல் கரெக்டிவ் வேவ். அதே மாதிரி அப்போது இதுக்குள்ளார ஒரு 1 2 3 4 5 இருக்கும் இல்லையா, வேவ் 1க்குள்ளார ஒரு 1 2 3 4 5, வேவ் 2ல் ஏபிசி. இப்போ ஏபிசின்னு வந்தாலே வீணோ அது கரெக்ஷன் அப்படின்றது தான். இது நார்மல் கரெக்ஷனு, இது கொஞ்சம் ரிஸ்க்கான கரெக்ஷனு. இது ட்ரேட் அடிக்கிறது ஹைலி ரிஸ்க். இதை ட்ரேட் அடிக்கிறதுன்னு இல்லை, நார்மலாக கரெக்ஷன்ஸை ட்ரேட் அடிக்கிறதே ரிஸ்க்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்னவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், 0 1 2 3 4 5 லைக் திஸ். யா, ஸோ அதுதான் இந்த இதுக்குள்ளார ஒரு ஏபிசி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த மெயின் வேவ் 1க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஏபிசி இது. அப்போது 3 to 4க்குள்ளாரையும் ஒரு ஏபிசி வந்து இருக்கும். ஸோ நார்மலாக ப்ரைஸ் சைக்கிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, கன்சால்டேஷன், எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல், அதே கணக்கு தான். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்டில் இதை ரேலி பேஸ் ரேலி, வைக் ஆஃபில் இதை ரீ அக்குமுலேஷன் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அந்த வைக் ஆஃப் வரும்போது இந்த பேஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அதனால் கரெக்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறத, கரெக்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் கரெக்ஷன் ஓவரான பிறகு மெயின் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகிடும். அப்போ இது முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடும்ல, பெரிய வேவ் டக் 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 டக்குன்னு ஏறிட்டு போவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எலியட் வேவ் ட்ரேடர்ஸு தேர்ட் வேவை ட்ரேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அது ஜாக்பாட், சிம்பிளாக சொல்ல போணுச்சுன்னா. ரைட். ஸோ இப்போ கரெக்டிவ் வேவ் அப்படின்னா ஏபிசி அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதில் 3 டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ கரெக்டிவ் வேவ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டைப்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஆஸ் ஆஃப்னா ஒரு பேசிக் வியூ அண்ட் தென் எக்ஸாம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ. ரைட். கரெக்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் செப்பரேட்டாக ZIGZAG, ஃப்ளாட், அண்ட் தென் ட்ரையாங்கிள், இது 3 தான் கரெக்ஷன். அப்போ அந்த ஏபிசியில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஜிக்ஜாகாக இருக்கும், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லைன்னா ட்ரையாங்கிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் வேணால் ஃபெமிலியராக இருக்கலாம், பட் இந்த ஜிக்ஜாக் வேணால் நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது எதுக்கு அது ஸ்ட்ரக்சரை பிளாட் பண்ணுறதுக்கும் இல்லை ஹார்மோனிக்கை பிளாட் பண்ணுறதுக்கும் நம்ம ஜிக்ஜாக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போது அதை எலியாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் மெயின்லி. ரைட். ஃப்ளாட்டு உங்களுக்கு புது வேர்டாக தான் இருக்கும் எலியாட் வேவுக்கு. இந்த வீடியோ நீங்கள் எலியாட் வேவுக்கு புதுசுன்னா இந்த வேர்டு எல்லாம் புதுசாக தான் இருக்கும், எக்ஸப்ட் இந்த ட்ரையாங்கிள் இல்லையா. அண்ட் இதில் சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரளவு தெரிஞ்சுட்டு தானே வந்திருப்போம். ஃப்ளாகு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். புல்லிஷ் ஃப்ளாகு, பேரிஷ் ஃப்ளாகு, லைக் திஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாகு, அதே மாதிரி ஒரு பேரிஷ் ஃப்ளாக் வரைஞ்சிப்போம். ஸோ புல் பியர் ரெண்டுத்தையுமே சேர்ந்து பார்த்துட்டு போயிடுவோம், லைக் திஸ். இப்போ ஃப்ளாட்டு அப்படின்னு எடுத்திங்கனாலும் அதுவும் லுக் லைக் அ ஃப்ளாக் மாதிரியே தான் இருக்கும், like this. Bull flag and bear flag. And then triangle, as you know, easy to understand. ஒரு ஸ்குவீசிங் ஃபார்மேட்டில் இப்படி இருக்கும் இல்லையா, which is நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் அது என்னென்னு படிச்சிருப்போம், புல்லிஷ் பெனண்ட்டுன்னு படித்து வச்சுருப்போம். அதுவே இப்படி ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா bearish pennant over. And இது புரிஞ்சாலே, ஏன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனர்ஸ் இந்த கரெக்ஷன்ஸை தான் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட்
முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன். அதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோட சேர்ந்து கம்பைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி எலியட் வேவ் நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்கிறீங்கன்னா, இது இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா தூக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகினர்ஸ் புரிஞ்சுக்கணும், அதுதான். நான் ஃப்ளாக்னா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஜிக்ஜாக்கு இது இப்படி 535 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட் டேக்ஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ஆகும் எலியட் வேவ் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ரைட்? அண்ட் தென் இப்போ ஜிக்ஸாக் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஷார்ட் வேர்டு 535 சொல்கிறேன். அது 535 535. இதுவே ஃப்ளாட்டு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 335. ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3333 53 3 3333. ஸோ என்னது இது 535 என்ன 333 அப்படின்னா, இப்போ இந்த 5 அப்படின்றது 5 வேவை குறிக்குது, 3 அப்படின்றது ஏபிசியை குறிக்குது. சிம்பிள். ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். லைக் இப்படி இருந்தாலும் ஏபிசி தான். கிளியர், ரைட்? அண்ட் இந்த ஜிக்ஸாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்கையும் ஃப்ளாட்டையும் ஏபிசி அப்படின்ற வேர்டை வச்சு தான் நம்ம டர்ம் பண்ணுவோம். லைக் இந்த ஏபிசி இதையும் ஏபிசி அப்படின்னு டர்ம் பண்ணுவோம். பட் இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது இதில் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டர்ம் தான் இருக்குது இல்லையா? ஏபிசி இதுலேயும் 3 டர்ம் ஏபிசி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33333ன்னு சொல்லிட்டு 5 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியான செப்பரேட்டாகவே ஒரு வேவ் இருக்கும், விச் இஸ் எலியட் ட்ரையாங்கிள் வேவ். எப்படி? ABCDE. சிம்பிள். ஸோ அந்த ஜிக்ஸாக் ஏபிசியனும் ஃப்ளாட் ஏபிசியனும் ட்ரையாங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ABCDE அப்படின்னு நம்ம டர்ம் பண்ணுவோம். சிம்பிள். அப்போது இப்போ உங்களுக்கு இது கூட நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனும் சேர்த்து கம்பைன் பண்ணிக்கலாம், நோ வரிஸ். அதனால தான் முதல்ல அதை கம்பைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் இப்போ இதில் 0 எப்பயுமே இந்த ஒரு அப் ட்ரெண்டு போயிட்டுருக்குது அப்படின்னும்போது நீங்கள் இந்த 0வை டாப்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ இது புல்லிஷ் அப்படின்ற ஒரு சினாரியோவில் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இல்லையா? அப்போது இது மேலே உடைக்கணும். எலியாட்டில் ஒரு ஷார்ட் கட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, இப்போது ஏபிசி ஒரே செகண்ட் ஏபிசிடி எடுத்துப்போம். இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ABCDE இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏ மேலே இருக்குதா, அப்போ இது கீழே உடையும். அது கன்ஃபர்மேஷனல் லெவலு SL இதெல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நார்மலாக இதை வியூ ஏ மேலே இருந்தால் கீழே உடையும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே இருக்குதுன்னா கீழே உடையும் ஆப்போசிட்டில். அதனால தான் உங்களுக்கு 1 2 3 4 5 இப்போ 1 2 3 4 5 அப்போ இதில் 1 எங்கே இருக்குது மேலே. அப்போ இந்த வேவ் எங்கே உடையும்? கீழே உடையும். இனியோ எவ்வளோ தூரம் மேலே போனாலும் கீழே வரும். புரியுதுங்களா? ரைட். எல்லாத்துக்குமே அப்போது இந்த ஏபிசின்னாக்கா ஏ கீழே இருக்குது. அப்போ இது எங்கே உடையும்? மேலே உடையும். சிம்பிள். ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. என்ஜின் இது எப்படி இருக்கும்? லைக் 0ABC 0ABC, தட்ஸ் ஆல். அண்ட் தென் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0ABC முடிஞ்சது. அண்ட் தென் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0ABC ஓவர். அண்ட் தென் இப்போ ட்ரையாங்கிள். இப்போ புல்லிஷ் அப்படின்னாக்கா இப்போ நீங்களே வந்து இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் ஏறி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை போட்டுட்ருக்குறான். அதுக்குள்ளார டைப்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளாட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ட்ரையாங்கிளில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை தான் நான் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலான்னு. அண்ட் இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம கவுண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், விச் இஸ் இப்போ இது 0A நாட் லைக் திஸ் 0ABCD and E. தட்ஸ் ஆல். சிம்பிள். இப்போ ஏ கீழே இருந்தால் இது எங்கே உடையும்? மேலே உடையும். அப்போ இது கீழேருந்து ஏறி வந்துட்டுருக்குது. அது இல்லாமல் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ட்ரையாங்கிள் எங்கே வரும்? 1 வந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். வேவ் 4ல் வரும், ஆர்எல்ஸ் வேவ் பியில் வரும். ஏன்னா மெயின்லி இந்த ட்ரையாங்கிள் அண்ட் டயக்னல் இதை தான் நம்ம கோர்ஸ் கண்டென்ட்லேயே வச்சுருக்கோம். ஸோ வேவ் 4 ஆர் வேவ் பி இல்லை மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்? இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்
வரும். கிளியர்? ரைட். அண்ட் தென் இப்போ இது இருக்குது அப்படின்னாக்கா A B C D E, that's it, சிம்பிள். அப்போது இதில் வந்து பார்க்குறீங்க, இப்போ இந்த 535 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை கம்பைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 4-5 டைமாவது போட்டு பாருங்கள், 2 வாய்ப்பு இல்லை, ஒரு 4-5 டைமாவது போட்டு பார்த்து நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் அடித்து அட்லீஸ்ட் டெக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் தென் இப்போ 535 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளார இப்போ 5 போது 1 2 3 4 5, இதுதான் இந்த 5க்கு அர்த்தம். அடுத்து 0 A B C, இதுதான் இந்த 3. அடுத்து என்ன வரும்? ஸோ நீங்களே கெஸ் பண்ணிடலாம், 5. அப்போ ஏ இறங்கி வரும்போது எப்படி இறங்கி வரும்? 1 2 3 4 5. அப்போது இதை தான் இப்போ இது வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ இந்த 4வது உடைக்கிறான் அப்படின்னா CHOCH, அப்போ இது கட் பண்ணி தூக்குறானுங்க அப்படின்னும் போது இப்போ அடுத்த வேவ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல, ஃப்ரெஷ் வேவ் 0 1 2 3 4 5 மெயின் வேவ் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ இங்கே நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு 3rd வேவை நம்மளால் ரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ட்ரை பண்ணுவோம், அதை கம்பைன் பண்ணி பாருங்கள், அதனால தான் சேர்த்து சொல்கிறேன். ரைட். அண்ட் தென் இப்போ இதுக்கு வரீங்க அப்படின்னா 335, இப்போ இதை வச்சு தான் நீங்கள் டிஃப்ரென்சியேஷனே கண்டுபிடிக்க முடியுங்க. 1 2 3 4 5 இறங்கி இருக்கிறான்னா ஜிக்ஜாக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை இவன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குந்தே ஏபிசிஎல் போட்டு இருக்கிறான், அப்போது ஏபிசி, அப்போ அடுத்து என்னது 3 ஏபிசி, அடுத்து என்னது 1 2 3 4 5 1 2 3 4 5. கிளியர்? ஸோ திஸ் இஸ் கால்டு 3 3 5. அப்போ இங்கே பூராமே வந்து பார்த்தீங்கன்னா 3 3 3. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா 0 ABC and then ABC and then ABC. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இறங்கும் அப்படின்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், ஒரு கன்சால்டேஷன் இல்லையா, ரேலி பேஸ் ரேலி, அந்த சினாரியோ. அப்போ அந்த கன்சால்டேஷன் இப்படி நடக்கலாம், ABC அடுத்து ABC. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஹார்மோனிக் நம்மக்கிட்ட படிச்சிருக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். எங்கே வரும் அப்படின்னா இந்த ஃபைனலாக இந்த இ பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த இடத்துல ஒரு காட்லி ஒன்று வந்து மேட்ச் ஆகும். லைக் இந்த சியிலேருந்து இப்படி வந்து மேட்ச் ஆகும் காட்லி, ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு ஷார்ட்கட்டு. ஏன்னா நான் ட்ரேட் அடிக்கும்போது அந்த காட்லி பாயிண்ட் அங்கே மேட்ச் ஆகும். ரைட். அப்போ கீழேயும் அதே சேம் சினாரியோஸ் தான். அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்படி கரெக்ஷன்ஸ் நடக்கும். எலியட் வேவில் இருக்கக்கூடிய 3 கரெக்ஷன் இதுதான் விஷயம். சரிங்களா? And then we'll meet you in the next video. Thank you and bye.